வணக்கம் மக்களே, உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை ஈக்காடு தாங்கல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, பாருங்க, இந்த டிராயிங் தெரியுதா? இந்த டிராயிங் தான் போட போகிறோம். இந்த ஜாப் தான். இந்த ஜாபுக்கு மெட்டல் பார்த்தீங்கன்னாக்கா SS 304 இந்த மெட்டல் தான். ரெண்டு நம்பர் போடணும். சரி, இதை எப்படி போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்டர் போட்டால் தான் வந்து ட்ரில்லு ஆடாமல் போகும். அவுட் இல்லாமல் இருக்கணும் ட்ரில்லு. அதனால் உங்களுக்கு ஆடாமல் போகணுன்னாக்கா லைட்டாக சென்டர் போட்டுக்கணும். இப்போ வந்து சின்ன பைலட் ட்ரில் வரும். என்ன ட்ரில்லுன்னா ஒரு 5 mm அந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த ட்ரில்லு போட்டு முடிச்ச உடனே 8.5 ஒரு 9 mm இல்லை 8 mm போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து 11 mm ட்ரில்லு போடணும். 11 mm ட்ரில்லு போடும்போது எப்படி போடணுன்னாக்கா, நான் சொல்கிறேன், போடும்போது பாருங்கள் எப்படி போடுறேன். 11 mm ட்ரில்லு போடுறோம்னாக்கா இந்த 8.5 8 to 9 mm போடுறோம்ல, அதுக்கப்புறம் வந்து 11 mmக்கு வந்து போர் பண்ணணும். ஒரு 8 mm ஒரு 10 mm லென்த்துக்கு போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 11 mm ட்ரில் அதில் என்ட்ரி பண்ணி போட்டோம்னு அவுட்டும் வராது, சைஸும் கரெக்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வந்து எப்படி நல்லா இருக்குனாக்கா, அந்த ஒரு சைடுக்கு ஒரு 1 mm அந்த மாதிரி எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சில் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வரும். நீங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்தாலும் ஃபினிஷிங் வராது, ரொம்ப கம்மியாக எடுத்தாலும் எஸ்எஸ்சி எடுத்துன்னு போவாங்க. கிராக், இது ட்ரில்லு வந்து கிராக் அப்படின்னு இருக்கும், எடுக்காது, ட்ரில்லு தேஞ்சிடும். அதனால் ஒரு 1 mm எடுக்கிற மாதிரி பார்த்து ட்ரில்லு போட்டுக்கணும். அந்த போர் பண்ணி கரெக்டாக எது பண்ணுறோன்னாக்கா அவுட் வராமல் இருக்கிறதுக்கு சைஸ் கரெக்டாக 11 mm வச்சோம்னாக்கா ட்ரில்லு போட்டால் கூட உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆகாது. அதுக்கு மேலே அதுக்கு தான் அந்த போர் பண்ணி அந்த சைஸ் வைக்கிறது. அடுத்தது இந்த ட்ரில்லு போட்டுக்கலாம். இந்த ட்ரில்லு எவ்வளோ சைஸ்னாக்கா 8.7. ட்ரில்லு ஸ்பீடாக இருக்குது, இவ்வளோ ஸ்பீடு போடக்கூடாது. நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பீடாக தான் போடுவேன். ஸ்பீடாக போடணுன்னாக்கா அதுக்கேற்ற ட்ரில்லு கிரைண்டிங் பண்ணணும், தண்ணி கரெக்டாக போடணும், அப்போ தான் அந்த ட்ரில்லு தேயாது. நான் போடுறேன்.
நான் சொன்னேன்ல, இந்த டூல் தான். இந்த டூலை வச்சு நம்ம லைட்டாக ஒரு 8 ஒரு 7 லென்த்துக்கு கரெக்டாக 11 போர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரில்லு போடும்போது உனக்கு ஷேக் இல்லாமல் கரெக்டாக போயிடும், ஃபினிஷிங் கரெக்டாக வரும், அவுட் அடிக்காது. 11.15 இருக்குது. போர் பண்ணி வச்சு 11 ட்ரில் போட்டுக்கணும். அப்போ தான் ஷேக் இல்லாமல் போகும் கரெக்டாக. ட்ரில் போட்டாச்சு. சைஸ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 42.5 இருக்குது. நமக்கு வந்து 44.7 வரணும். கரெக்டாக இருக்குது. ஃப்ளாட் ட்ரில் போட தேவையில்ல, ஏன்னா உள்ளே வந்து அண்ணாட சைடில் வந்து த்ரெட்டு வருது. அதனால் அந்த த்ரெட்டு சாம்பரு வேணுன்றதுனால வந்து ஃப்ளாட் உள்ளே பண்ண தேவையில்ல. ஏன்னா சைடுக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா 10.5, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 அண்ணாண்ட 11 to 1.5 த்ரெட் இருக்குது. அதனால் ஐடி பார்த்தீங்கன்னாக்கா 9.5 9.6 இருக்கும். சைடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 0.75 தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ளாட் ட்ரில் போட தேவையில்ல. இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சைஸ் கரெக்டாக வச்சாலே போதும். இப்போ வந்து போர் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ போர் பண்ணணும்னாக்கா 12.2 ஐடி, 3.2 போர் சைஸ் லென்த்து. இந்த டூல் தான் குரு குத்துறதுக்கு ரெடி பண்ணுது, தெரியுதா? குரு குத்துறதுன்னா கொஞ்சம் எப்படி 1 mm தான் வித்து இருக்கணும். மொத்தம் டெப்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.2, 1 mm தான் வித்து இருக்கணும். அதுக்கு மேலே குத்தக்கூடாது. அதுக்கு மேலே குத்துனாக்கா த்ரெட்டே இருக்காது. ஏன்னா என்னாண்டே இந்த சைடும் சாம்பர் இருக்கும், உள்ளேயும் வந்து குரு குத்திட்டாக்கா உள்ளே ஒன்றுமே இருக்காது த்ரெட்டு. சைஸ் வந்துச்சு, குரு குத்தியாச்சு. இப்போ த்ரெட்டு கட் பண்ணிடணும். இந்த டூலை வச்சு தான் த்ரெட் அடிக்க போகிறோம், தெரியுதா? த்ரெட்டு பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 0.75 பிச்சு, 0.75 பிச்சு. ரொம்ப சின்னதாக இருக்கும். கொஞ்சம் த்ரெட் அடிக்கும்போது இதெல்லாம் வந்து மிஷினில் ஓட விட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள்.
இந்த மாதிரி தான் இந்த த்ரெட்டை கட் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் பண்ண முடியும். நீங்கள் மிஷின்லாம் கட் பண்ணணும்னா மிஷினை போட்டு கட் பண்ணணும்னா வாய்ப்பே இல்லை. 3 mm டெப்த்தில் மிஷினை ஆன் பண்ணாலே உங்களுக்கு போய் முட்டிக்கும். .8 டெப்த் கரெக்டாக இருக்கும். .8 .85 .75 த்ரெட்டு ஒரு 0.1 எக்ஸ்ட்ரா விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைஸ் எவ்வளோ இதுன்னு பார்த்துக்கலாம். .2 இருக்கு சைஸு. ஓகே, த்ரெட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இந்த டர்ன் பண்ணிடலாம். த்ரெட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ அதை டர்ன் பண்ணிக்க வேண்டியதான். ஓடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14.6 சைஸு. 14.4. ஆமாம், 14.4 சைஸு. இந்த ஜாப்லாம் ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும் இந்த வேலைலாம். ஐடியில் பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13.75 பிச்சு. டெப்த்து பார்த்தீங்கன்னாக்கா 3.2. அவ்வளோதான் டெப்த்து. சரி, இது வந்து வேறு டூல் மாட்டணும். இந்த டூலில் பண்ண முடியாது. வேறு டூல் மாட்டிக்கலாம். வேறு டூல்னால் காட்டுறேன் பாரு. வேறு டூல் எதுன்னு இந்த டூல் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த சைடு வந்து இப்படி குத்தி இப்படி எடுக்க முடியும். சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 12.5 வரணும். நமக்கு 12.8 இருக்குது. இன்னும் 0.3 எடுக்கணும்.
அவ்வளோதான், டர்னிங் முடிஞ்சிச்சு, சைஸ் வந்துச்சு. இப்போ வந்து கட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது வந்து 14.4க்கு 14.45 இருக்குது. லைட்டாக எமரி பிடிச்சா போயிடும். இது வந்து 12.5. 12.5க்கு ஒரு O2 O3 ப்ளஸில் இருக்குது. அது லைட்டாக எமரி தொட்டால் போயிடும். ஓகே, சைஸ் முடிஞ்சிச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மூடி போட்டாக்கா வேலை முடிஞ்சிடும். மூடி போட்டால் வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு உடனே சொன்னேன்னு நினைக்காதீங்க. அந்த மூடி போகிறது எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது 2 நம்பரு, மூடி 2 நம்பரு. ஓகே வாங்க இப்போ நட்டு போட்டுக்கலாம். அது நட்டுனாக்கா எப்படி அந்த மூடி நட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் பேச கொஞ்சம் செய்யாதீங்க. நமக்கு அந்த மாதிரி தான் இந்த வேலை செய்யும்போது அந்த மாதிரி தான் வரும் பேச்சு. முதல்ல சென்ட்ரைட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரு போடணும். சென்ட்ரைட் செட் பண்ணிட்டு சென்ட்ரு போட்டால் தான் கரெக்டாக சென்ட்ரு ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம மட்டும் சென்டர் போட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரைட் செட் பண்ணணும் இல்லையா, சென்ட்ரு கரெக்டாக எடுக்குதா என்னன்னு தெரியாது நமக்கு. சென்ட்ரு குத்திட்டோம் ஐயா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வேலை செய்யும். இந்த டூல் தான் கரெக்டாக இருக்கும். எப்படி கட் பண்ணிக்கலாம், எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்க.
ஜாப் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஜாப் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.3 இருக்கணும். எவ்வளோ இருக்குது? 5.37 இருக்குது. O7 ப்ளஸ் இருக்குது. நீங்கள் மைக்கில் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது. மைக்கில் பார்த்தீங்கன்னாலும் அதான் இருக்குது. O8 இருக்குது. இந்த O8 எடுத்துடலாம். எல்லாம் மாட்டியாச்சு. த்ரெட்டு கட் பண்ணாக்கா வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஒரு நம்பர் போட்டாச்சு. பார்த்துருப்பீங்க இருக்கும் யாரை பார்க்கும்போது. அவ்வளோதான். அக்காவா இருக்குதா ஜாபு? கிட்டத்தட்ட இது ஒரு செட்டுக்கும் ஒரு ஷிஃப்ட் கிட்ட வரும். உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 நிமிஷம் அப்படி தான் போட்டிருப்பேன். ஆனால் இந்த ஒரு செட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் கிட்ட வரும். 6-7 மணி நேரம் கிட்ட வரும். இதுதான் ஒரு செட்டு. இன்னொரு ஜாப் பண்ணாக்கா வேலை முடிஞ்சிச்சு. ஜாப் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபைனல் பண்ணிடுச்சு. பாரு சரிதா? என்னண்ட சைடு சரிதா? ஓகே, 2 செட்டு. இந்த ஜாபு என் விரல பாருங்கள். இந்த ஜாப் பாருங்கள் அவ்வளோ. இந்த த்ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான த்ரெட்டு. இது டெப்த்து 2.3 தான். எப்படி ஜாப் நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.